ஹலோ மக்களே, இந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 திருத்தின மிஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டர்ஸில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேனை கொஸ்டின் பேப்பரை திருத்தும் போது தான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அதே மிஷினையே வச்சு குரூப் 4 ஓஎம்ஆர் சீட்டையும் திருத்திருக்கிறதா அந்த பேப்பரில் சொல்லி மறுபடியும் குரூப் 4 பேப்பர்லாம் திருத்த போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குமுதம் ரிப்போர்ட்டரில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இத்தனை கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ பேர் செக் பண்ணாங்க, இந்த மாதிரி திருத்துறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் கண்ட்ரோலர் வந்து அஜய் யாதவ் அவர்களே போய் டேரெக்டாக செக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயத்தில் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியல, ஆனால் குமுதம் ரிப்போர்ட்டர்ஸில் போடுறாங்க. இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்காங்களே, உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன அஃபீஷியலாக சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை, அதுதான் ஃபைனலைஸ் ஆகும். அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி குமுதம் ரிப்போர்ட்டர்ஸில் வந்திருக்கு, அது உண்மையாக, அதை பற்றி விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தோம். நான் இல்லை, நிறைய பேர் மெயில் அனுப்பியிருந்தாங்க. நமக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான தேவையற்ற கருத்துக்களால் தேர்வர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும், மேற்படி தேர்விற்கான தெரிவு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாமளும் அந்த குரூப் 4 முடிவுகள் குறித்து குமுதம் எழுதலோட வெளிவந்த தகவல் குறித்து தான் விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் இதே மாதிரி மெயில் அனுப்பியிருந்தாங்க. எல்லாருக்குமே இதே மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபார்மெட் அவங்களே ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெயிலை இந்த மாதிரி வந்தாக்கா இதை அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அனுப்புகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்றப்ப நிறைய பேர் டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி மெயில் பண்ணியும் கேட்டிருப்பாங்க. அதனால் அவங்களே ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னும் அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாமளும் ஏற்றுக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விரைவிலேயே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் அப்டேட் பண்ணி கொடுக்கல. ஃபெப்ரவரி ஆரம்பித்து ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் கூட விட்டுட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கான ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஆனால் இனிமேல் அப்டேட் பண்ணாமல் ஜனவரி 18ஆம் தேதி வந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் தான் இருக்குது. ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. குமுதம் ரிப்போர்ட்டர்ஸில் ஏற்கனவே இந்த குரூப் 2 பற்றி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதை கூட நம்ம சேனலில் அப்போதே காட்டியிருந்தோம். அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளே ரிசல்ட்டை விடுவோம் அப்படின்னு சொல்லி குரூப் 2 ரிசல்ட்டை சர்ப்ரைஸாக திடீர்னு விட்டுருந்தாங்க. அந்த மாதிரியே கூட குரூப் 4 ரிசல்ட்டும் வரலாம். ஆனால் ஜனவரி மாதமே வர வேண்டிய இன்னும் ஒரு 2-3 ரிசல்ட், அந்த ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேனு, அந்த குரூப் 7 குரூப் 8 தேர்வுகளோட ரிசல்ட்லாம் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணாலோ அப்படி இல்லைனா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாலோ தான் நமக்கு தெரியும். சீக்கிரமாகவே அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து நிறைய இஷ்யூவாக ஆகிறப்ப அவங்களே ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏற்கனவே இந்த மழையில் நனைஞ்சிச்சின்னு சொன்னதுக்கும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியலாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த செய்தியை எதிர்த்து எந்த விதமான கேஸும் அவங்க போடலை. அதே மாதிரி எதிர்த்து போடலனாலும் இப்போ ஏதாவது ரிப்போர்ட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஷெடியூல் வந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறோம். குரூப் 4 ரிசல்ட் வந்தாலும் கண்டிப்பாக தெரிவிப்போம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லேயே நடக்கும். டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலகிராம்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்சி கிளாஸஸோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் அப்படின்றனால ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் இருக்கும். டேஸ் ரொம்ப தள்ளி ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபுல் கைடன்ஸுமே நம்ம சேனலில் கொடுப்போம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் எதுலனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமை 12,523 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 கேண்டிடேட்ஸ் எல்லோரும் இந்த தடவை எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுதுங்க. இன்னும் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வருது. இடையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th குவாலிஃபிகேஷனே வருது. எப்படி பார்த்தாலும் சாலிடாக 20,000-30,000 வேகன்சி கிட்ட மற்ற எக்ஸாம்லாம் வரும். அதனால் இந்த 2023 கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே அடிச்சிட முடியும். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.